ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்என்சிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க போயிட்டு பார்க்கலாம். எங்கே ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்எல்சி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அங்கேருந்து தான் வந்திருக்கு. எவ்வளோ ஜாப் வேகன்சின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000 வேகன்சி 917 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு தான் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்குன்னா 2/9/2024. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்னு என்னென்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நவரத்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, வியூஸ் வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ணிக்க மாட்டேறீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இது போல் வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில் தான் இருக்கும். வேக்கன்சி முன்னாடியே பார்த்த மாதிரி 917 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வேக்கன்சி எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படித்தவங்களுக்கு டிப்ளமோ 12th இது முடித்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. படிக்காதவங்களுக்கெல்லாம் கிடையாது. இது வந்து ட்ரைனிங் முடிஞ்சு அப்புறம் உங்களை அங்கேயே பர்மனெண்ட்டாக ஆக்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் முடிஞ்சு வெளியிலலாம் அனுப்ப மாட்டாங்க. போஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அப்ரண்டிஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 12th முடித்தவங்களுக்குமே எங்கே போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனே இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு மட்டும் தான் ஜாபா அப்படிலாம் கிடையாது. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ முடித்தவங்களுக்குமே அங்கே வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 12th ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங் இதில் எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 10,000லேருந்து பெர் மந்த் 10,000 தான் பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் சொல்லலை, மினிமம் 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் அப்ரண்டிஸ்னால் 12th முடித்தவங்களுக்கு இந்த சேலரின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 15,028 ரூபா சேலரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 12th முடித்தவங்களுக்கு 10,019 ரூபா சேலரி சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் டிகிரி இருக்காங்க இல்லையா, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி முடித்தவங்க அவங்களுக்கு வந்து 12,524 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முடித்தவங்களுக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடித்தவங்களுக்கு, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து 12,524 ரூபா. டிகிரி அண்ட் டிப்ளமோ 2 பேருக்குமே சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க இல்லையா, அங்கே நீங்கள் காலேஜில் எடுத்த பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா, 3 இருக்கும் சேர்த்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இல்லையா, நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் வச்சு அவங்க மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமான பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 19/18 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்றைக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2/9 அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற லிங்க் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதான் அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்எல்சி இந்தியா நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்வேலியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரேட் அப்ரண்டிஸ்க்காக தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு இங்கேயும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங்கு, என்னென்ன போஸ்டிங்கு, எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு எல்லாத்தையுமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுக்குங்க.